வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நெரலாக் பெயிண்ட்ஸ் பற்றி பார்த்துருவோம். இந்த ஸ்க்ரீனில் தெரியுது இந்த எல்லா விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடுவோம். மெயினாக ரிலேட்டிவ் அனலைஸ் அண்ட் 5 இயர்ஸ் ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி அனலைஸ் எல்லாத்தையும் பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்க்கெட் கேப் 17,331 கோடி, ஃபேஸ் வேல்யூ ₹1, டிவிடெண்ட் ஈல்டு 1.17%, 52 வீக் ஹை ₹271, ஹையிலிருந்து 21% டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 52 வீக் லோ 214. ஸோ 52 வீக் லோவிலிருந்து மேலே எதுவும் மூவ் ஆகலை. இப்போ கிரியேட் பண்ணிக்கிறதே 52 வீக் லோ தான். ₹214 52 வீக் லோ தான். ஸோ ஸ்டாக் வந்து 52 வீக் லோவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரி பிஇ 34, ஸ்டாக் பிஇ 28. ஸோ இண்டஸ்ட்ரி பிஇ விட ஸ்டாக் பிஇ 19% கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்துருவோம். ப்ரொமோட்டர் 75% வச்சுருக்காங்க. நோ பிளட்ஜே பண்ணல. ஸோ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 5%, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 10%, அதர்ஸ் ரீட்டைலர் அண்ட் பப்ளிக் 9% ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். அண்ட் டாப் லைன் க்ரோத் பொறுத்தளவுக்கு லாஸ்ட் 5 இயர் CAGR 8%, லாஸ்ட் 3 இயர்ஸ் CAGR 7%, லாஸ்ட் 2 இயராக வெறும் 2% தான் சேல்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அதுவே 24-25 கம்பேரிசன் பண்ணும்போதும் 0%. தட் மீன்ஸ் வெறும் ஒரு 22 crore தான் சேல்ஸில் இம்ப்ரூவ் இருக்குது. பாட்டம் லைன் க்ரோத் ஆக்சுவலாக ஸ்டெடியாகவே இல்லை, மேலேயும் கீழேயும் போயிருக்குது. 5 இயர்ஸ் -4%, 3 இயர்ஸ் CAGR 9%, அண்ட் லாஸ்ட் 2 இயர் CAGR -5%. ஸோ பாட்டம் லைன் க்ரோத் இவங்களை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணலைன்னா ரொம்ப மேலேயும் கீழேயுமே போயிட்டு இருக்குது பாட்டம் லைன் க்ரோத்து. ஆப்ரேட்டிங் மார்ஜினை பொறுத்தளவுக்கு 12 மெயின்டைன் பண்ணுறாங்க. 12ங்கிறது ஆப்ரேட்டிங் மார்ஜின் கம்மி தான். குவார்டர்லி எஸ்டிமேட் பார்த்துருவோம். நம்மளோட எஸ்டிமேட் 110 கோடி, அவங்க கொடுத்தது 117 கோடி. ஸோ 6% அதிகமாக தான் Q3ல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வேல்யூவேஷன். ரிலேட்டிவ் வேல்யூவேஷனை பொறுத்தளவுக்கு நெரலாக் பெயிண்ட்ஸ் ROE ROCE ரொம்ப கம்மியாக இருக்குது. மீடியன் ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 20, இங்கே வெறும் 6 தான் இருக்குது. ROCE மீடியன் 30, இவங்களோடது வெறும் 23 தான் இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு நார்மலாக மீடியன் 2, இவங்க 1% கொடுக்குறாங்க. எபிட்டா மார்ஜின் 21, 19 வந்து மீடியன். ஸோ ஓவராலாக கம்பேரிசன் பார்க்கும்போது நெரலாக் பெயிண்ட்ஸ் ரிலேட்டிவ் வேல்யூவேஷனில் கொஞ்சம் புவராக தான் இருக்குது. டெக்னிக்கல் அனலைஸ் பார்த்துருவோம். வீக்லி சார்ட் 5 இயர்ஸ் ஹை 450, லோ 213. இந்த லோவும் இப்போ ரீசெண்டாக கிரியேட் பண்ண லோ தான். ஸோ நியர்பை லோ கிட்ட தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. புது லோவை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஹையர் ஹைலேருந்து ஹையர் லோ, லோயர் லோ அண்ட் லோயர் லோ. ஸோ ஸ்டாக் வந்து ஒரு லோயர் லோவை ஃபார்ம் பண்ணி ப்ரைஸ் ஆக்ஷன் பிரகாரம் லோயர் லோ ஃபார்ம் பண்ணி போய்கிட்டு இருக்குது. ஸோ இதுதான் லோவுன்னு நாம் சொல்ல முடியாது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதே லாஸ்ட் 1 இயர் கம்பேரிசன் பார்த்தோம்னா ஹை 271, லோ அதே 213. இப்போ கிரியேட் பண்ணுற லோ தான் கரண்ட் லோவாக இருக்குது. ஸோ இது வாட்ச் பண்ணி பார்க்க வேண்டிய ஸ்டாக்கு. லோயர் லோவை கிரியேட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்குது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். ப்ரைஸ் கம்பேரிசன் பார்த்துருவோம். லாஸ்ட் 5 இயர்ஸ் வீக்லி சார்ட். ஏசியன் பெயிண்ட் 0.30%, பெர்ஜர் பெயிண்ட் -26%, and Nerolac -44%, Dulux Paint +33%,
அண்டு இந்த பெயிண்ட் கம்பெனியோட நிஃப்டி 50 கம்பேர் பண்ணால் 69%. கன்சம்ஷன் இண்டெக்ஸை கம்பேர் பண்ண முடியாது. பிகாஸ் கன்சம்ஷன் இண்டெக்ஸில் கார்ஸு அண்டு ஃபுட் பீவரேஜ்ன்ட்டு இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் இருக்கிறதுனால கன்சம்ஷன் இண்டெக்ஸை நான் கம்பேர் பண்ணல. நிஃப்டி 50யோடையே கம்பேர் பண்ணிடுறேன். ஸோ நிஃப்டி 50 69% லாஸ்ட் 5 இயர்ஸ் அப்பில். அண்ட் டியூலெக்ஸ் +33, ஏசியன் பெயிண்ட் 0.30, பெர்ஜர் பெயிண்ட் -26%, அண்ட் நெரோலாக் -44%. லாஸ்ட் 1 இயர் பார்த்துருவோம். லாஸ்ட் 1 இயர் பொறுத்தளவுக்கு டியூலெக்ஸ் -19 அண்ட் நெரோலாக் -15, பெர்ஜர் பெயிண்ட் -0.76, ஏசியன் பெயிண்ட் +5%, நிஃப்டி 50 +9%. ஸோ இதான் ப்ரைஸ். லாஸ்ட் 1 இயர் பார்க்கும்போது பெயிண்ட் கம்பெனிஸ் நார்மலாகவே நிஃப்டி 50யை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட எல்லாமே விழுந்திருக்குது கீழே. ஓகே, நெக்ஸ்ட் ரேஷியோ அனலைஸ் பார்த்துருவோம். எபிட்டா மார்ஜின் 21.87, நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 5.36, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 6.52, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 23.38, டெப்ட் டு ஈக்விட்டி 0, கடனே இல்லை. கரண்ட் ரேஷியோ 2.21, நல்லாவே இருக்குது. லைபிலிட்டி விட அசட் அதிகமாகவே இருக்குது, 2 மடங்கு. இன்ட்ரெஸ்ட் கவரிங் ரேஷியோ 48%, நல்லா இருக்கு. டெப்ட் டு அசட் 21, ரிட்டர்ன் ஆன் அசட் 5 தான். ரிட்டர்ன் ஆன் அசட் 5ங்கிறது கம்மி. அண்டு புக் வேல்யூ 79, price to book 2.71, price to sales 2.22%. Enterprise value to EBITDA 10, PEG ratio -7.4. IV IMP பார்த்துருவோம். IV 298 ரூபா நம்ம கால்குலேஷன், IMP 292 ரூபா. ஓகே, இது ரெண்டையும் கூட்டி நம்ம ஆவரேஜ் பண்ணும்போது ஆவரேஜ் IV IMP 295 ரூபா. 295 ரூபாயிலிருந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ஒரு 9% கழிக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய பையிங் ப்ரைஸ் 268. ஸோ 268 இப்போ ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 214. ஸோ 20% டவுனில் தான் நம்ம பையிங் ப்ரைஸ் விட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால கேட்டகரிஸ் ஆகிறது வெரி அண்டர் வேல்யூ. ஸோ இந்த ரேஷியோ அனலைஸ் பொறுத்தளவுக்கு ஸ்கோர் வாங்கினது அவுட் ஆஃப் 10ல் 5 தான் வாங்கியிருக்கு. அது நெட் ப்ராஃபிட் மார்ஜின், ROE, ROCE நம்மளோட மீடியனுக்கும் கீழே தான் இருக்குது. ஸோ இது கன்சிடர் பண்ணுறவங்க பார்த்து தான் கன்சிடர் பண்ணணும். 5 இயர் ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி பார்த்துருவோம். ஹை 434, லோ 214, ஆவரேஜ் 324. ஸோ 324 ஆவரேஜ் ப்ரைஸுக்கும் இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 214க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 34% மைனஸ். ஸோ -34% கம்மியாக இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அடுத்து PE growth பார்த்துருவோம். ஆவரேஜ் 5 இயர் CAGR PE வந்து 53.93, கரண்ட் PE 27.86. ஸோ 48% ஆவரேஜ் PE விட கரண்ட் PE கம்மியாக இருக்குது. இதே இண்டஸ்ட்ரி PE கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி PE 34, கரண்ட் PE 37. ஸோ 19% இண்டஸ்ட்ரி PE விட கரண்ட் PE கம்மியாக இருக்குது. Okay, thank you for watching. If you have any queries, please comment.